ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருமா செய்ய போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சுவை மாறி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போட்டு பார்க்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இதில் சின்ன சின்ன புழுவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் செத்துடும். இப்படி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், முந்திரி பருப்பு, சின்ன வெங்காயம் 1 4, பச்சை மிளகாய் 3, சோம்பு 1 ஸ்பூன் போட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பு வச்சுக்கலாம். தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌனாக வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். A few moments later. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம், அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், 5 ஸ்பூன் எடுக்கிறேன். நம்ம பச்சை மிளகா தேங்காய் கூடவே அரைச்சிருக்கிறோம். தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா போட்டுருக்கோம், அதனால மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்க பொடியை அதில் போட்டுடலாம். காலிஃப்ளவர் போட்டுடலாங்க. பச்சை பட்டாணி ஊற வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா கலரி விடுங்க.
A few moments later. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். Five minutes later. தேங்காய் அரைச்ச தேங்காய் வந்து போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சப்பாத்தி பூரிக்கு சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ரெடி வைப்பாங்க. 5 minutes later. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காலிஃப்ளவர் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தழை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், சூப்பரான காலிஃப்ளவர் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெயில் மாறி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.